சென்னையில் கல்லூரி விரிவுரையாளர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. கைது நடவடிக்கையை காவல்துறையினர் செய்திருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து 20 வருஷமா நாங்க உழைச்சுக்கிட்டு இருக்கோம். இதே அண்ணாமலை யூனிவர்சிட்டியில போலி சான்றிதழ்கள் அவ்வளவு மோசடி இருந்துச்சு. அப்படி இருந்தா அவங்களை எல்லாரையும் கவர்மெண்ட் காலேஜ்ல பணி நிரல் பண்ணி அவங்களுக்கு கவர்மெண்ட் ஊதியம் கொடுக்குறாங்க. அதுக்கு என்ன அவசியம் வேண்டி கிடக்கு? இதே கவர்மெண்ட் காலேஜ்ல நாங்க 20 வருஷமா உழைச்சுக்கிட்டு இருக்கோம் குறைந்த ஊதியத்துல. எங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஏன் இந்த அரசு ஒத்து வர மாட்டேங்குது? இதே அரசு அதிகாரிகள் தானே அந்த அண்ணாமலை யூனிவர்சிட்டி பீப்புள்ஸ பணி நிரல் பண்ணாங்க. அப்ப மட்டும் அவர்களுக்கு எல்லாம் நியாயமா பட்டுச்சு. கௌரவ விரிவுரையாளர்கள் மட்டும் பண்றது என்னன்னு புரியல. வெண்ணிலா சென்னையிலே கல்லூரி விரிவுரையாளர்களுடைய போராட்டத்தில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருப்பதை தற்போது நாம் அண்மை செய்திகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர், சிறப்பு செய்தியாளர் ராம்குமார். ராம்குமார், கல்லூரி விரிவுரையாளருடைய போராட்டத்தில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கு, அங்கே நடப்பது என்ன? கண்டிப்பாக சண்முகவேல், சென்னை மாநில கல்லூரியில் இந்த கௌரவ விரிவுரையாளர்கள் போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. குறிப்பா தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அரசு கல்லூரிகள் மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் தற்காலிக விரிவுரையாளராக இருக்கக்கூடிய 7000க்கும் மேற்பட்டோர் இருந்து வருகிறார்கள். இவர்களை பணி நிரந்தரம் செய்ய கோரி கடந்த 4 ஆண்டுகளாக தொடர்ந்து விரிவுரையாளர்கள் போராட்ம் நடத்தி வருகிறார்கள். இந்த நிலையில சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு போட்டும் இதுவரை பணி நிரந்தரம் செய்யவில்லை. குறிப்பாக 20,000 ரூபாய் மட்டுமே ஊதியம் வழங்குவதாகவும் 57,000 ரூபாய் ஊதியம் வழங்க வேண்டும் என உயர்நீதிமன்ற கிளை மதுரை கிளை உத்தரவிட்டும் இதுவரை இந்த அரசு அதை காலம் தாழ்த்தி மேல்முறையீடுக்கு சென்றிருப்பதாக கூறி தமிழகம் முழுவதும் உள்ள கௌரவ விரிவுரையாளர்கள் சென்னை மாநில கல்லூரி வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். சுமார் 1000க்கும் மேற்பட்ட பெண் மற்றும் ஆண் விரிவுரையாளர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த சட்டப்பேரவை கூட்டம் நடைபெறுவதையொட்டி வருகிற 24ஆம் தேதி உயர்கல்வித்துறை மானிய கோரிக்கை நடைபெறுகிறது. இந்த மானிய கோரிக்கைகள் தங்களுக்கு பணி நிரந்தரம் மற்றும் ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தி தற்போது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் இருக்கக்கூடிய விரிவுரையாளர்கள் ஒரு நாள் விடுப்பு எடுத்து தற்போது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருபவர்களை காவல்துறையினர் அத்துமீறி உள்ளே புகுந்து அராஜகத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய பெண் விரிவுரையாளர்கள் என்றும் பாராமல் அவர்களை தூக்கி சென்று மாநகர பேருந்தில் அடைத்து வருகிறார்கள். இருக்கக்கூடிய இந்த பகுதியே ஒரு பதற்றமான சூழ்நிலை இருந்து வருகிறது. ஒரு கல்லூரி வளாகத்திற்குள் கௌரவ விரிவுரையாளர்கள் போராட்டம் நடத்தியும் அவர்களை வெளியேற்றும் நடவடிக்கைகளில் காவல்துறையினர் உள்ளே புகுந்து அவர்களை அடித்து துன்புறுத்தி வருகிறார்கள். தொடர்ச்சியாக இந்த போராட்டம் 3 நாட்கள் நடைபெறும் என தெரிவித்த நிலையில் இவர்களை அராஜகத்தை கட்ட வைத்து காவல்துறையினரை வைத்து உயர்கல்வித்துறை இவர்களை கைது செய்யும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த மாநில கல்லூரி வளாகமே ஒட்டுமொத்தமாக ஒரு பதற்றமான சூழலில் நிறைவேறி வருகிறது. கடந்த 20 ஆண்டுகளாக அதாவது இவருடைய கோரிக்கை இருந்தும் கடந்த சட்டமன்ற தேர்தலில் தற்போதைய பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் உங்களை பணி நிரந்தரம் செய்யப்படும் என வாக்குறுதி அளித்தும் இதுவரை இந்த கடந்த 5 ஆண்டுகள் ஆக போகிறது. இந்த 5 ஆண்டுகள் ஆகியும் இதுவரை கௌரவ விரிவுரையாளர்களுக்கு பணி நிரந்தரம் மற்றும் ஊதிய உயர்வை வழங்கவில்லை என கோரி தற்போது இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. சண்முகவேல், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராம்குமார். எதுவுமே இல்லை, மெடிக்கல்
எமர்ஜென்சி எதுவுமே கிடையாது சார். இவ்வளவு அராஜகம் பண்றாங்க. எவ்வளவு வருஷமா போராடி இருக்கோம் சார். வெறும் 30,000 தான் சார் கேக்குறாங்க. ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு இல்ல சார், பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டணும் சார். நாங்க வீட்டு வாடகை கொடுக்குறோம். எவ்வளவு பேர் இறந்து போயிருக்காங்க, ஏதாவது காப்பீடு கொடுத்துருக்காங்களா? எதுவுமே கிடையாது சார். எங்களுக்கு இவ்வளவு அராஜகம் பண்றாங்க சார். இதோட எத்தனை வருஷமா போராடி இருக்கோம் சார்? 25 வருஷமா போராடி இருக்கோம் சார். எதுவுமே இருக்கு சார், எதுவுமே கிடையாது. எங்க உரிமையை கேட்கறதுக்கு இவ்வளவு பிரச்சனையா சார் எங்களுக்கு? ஏன் சார் எங்களை மட்டும் அரெஸ்ட் பண்றாங்க? எல்லாரையும் நாங்க பிள்ளைங்க எல்லாரும் சேர்ந்து நாங்க இன்னைக்கு கருணை கொலை பண்ண சொல்லி நாங்க நோட்டீஸ் கொடுத்துருக்கோம் சார். நாங்க தற்கொலை பண்ணிக்கிறோம் சார். வேற வழியே கிடையாது சார், வேற வழியே கிடையாது சார். 20 வருஷமா நாங்க உழைச்சுக்கிட்டு இருக்கோம். இதே அண்ணாமலை யூனிவர்சிட்டியில போலி சான்றிதழ்கள் அவ்வளவு மோசடி இருந்துச்சு. அப்படி இருந்தா அவங்களை எல்லாரையும் கவர்மெண்ட் காலேஜ்ல பணி நிரல் பண்ணி அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஊதியம் கொடுக்குறாங்க. அதுக்கு என்ன அவசியம் வேண்டி கிடக்கு? இதே கவர்மெண்ட் காலேஜ்ல நாங்க 20 வருஷமா உழைச்சுக்கிட்டு இருக்கோம் குறைந்த ஊதியத்துல. எங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஏன் வந்து இந்த அரசு ஒத்து வர மாட்டேங்குது? இதே வந்து அரசு அதிகாரிகள் தானே அந்த அண்ணாமலை யூனிவர்சிட்டி பீப்புள்ஸ வந்து பணி நிரல் பண்ணாங்க. அப்ப மட்டும் அவர்களுக்கு வந்து எல்லாம் வந்து நியாயமா பட்டுச்சு. கௌரவ உரிமையாளர்கள் மட்டும் வந்து பண்றது வந்து என்னன்னு புரியல. 20 வருஷத்துக்கு மேல எங்க வாழ்க்கையை தொலைச்சிட்டோம். நாங்க எல்லாருமே ஒரு ஜெனரேஷனே இந்த அரசாங்கம் அழிக்குது. 80ல பிறந்த எல்லா ஜெனரேஷனும் நாங்க எல்லாரும் டிகிரி முடிச்சிட்டு PhD முடிச்சிட்டு இப்படி ரோட்ல உட்கார்ந்து இருக்கோம். எங்களோட வாழ்க்கைக்கு என்ன பதில்? அரசாங்கத்துக்கு நாங்க கெஞ்சிதான் முறையிடுறோம். எல்லா நேரமும் நாங்க அரசாங்கத்துக்கிட்ட கெஞ்சிட்டோம். எங்களுக்கு எனக்கு பணி நிரந்தரம் வேணும், ஊதிய உயர்வு வேணும் சார். கலாச்சாரம் சாப்பிட்டுட்டு செத்து போறவங்களுக்கு கொடுக்குறாங்க சார். எங்களுக்கு இவ்வளவு பேர் நாங்க இறந்து போயிருக்கிறோம் சார். அவ்வளவு பேர் இறந்து போயிருக்காங்க சார். அவங்களுக்கு எந்த இதுவுமே இல்ல சார். எந்த ஒரு இதே கிடையாது சார். எந்த இழப்பீடும் கிடையாது, எதுவும் கிடையாது சார். எங்களுக்கு மருத்துவ விடுப்பு கிடையாது சார். மெட்டர்னிட்டி லீவ் கிடையாது. மெட்டர்னிட்டி லீவ் போட்டா நீங்க வேலை விட்டு போயிடுங்கன்னு சொல்றாங்க. எந்த பணி பாதுகாப்பும் கிடையாது. எம்பில் நாங்க படிச்சப்போ எம்பில் தகுதின்னு சொன்னாங்க. எம்பில் படிச்சு வந்தோம். PhD தகுதி நாங்க PhD படிச்சு வந்தோம். இப்ப எக்ஸாம் எழுதுங்க நாங்க. எக்ஸாம் இருந்தப்ப எக்ஸாம் இல்லன்னு இதே DMK கவர்மெண்ட் தான் சார் சொன்னாங்க. இப்ப இவங்க ஏன் எக்ஸாம் வைக்கிறாங்க? 80ல பிறந்த அவங்க சொன்ன மாதிரி 80ல பிறந்தவங்க எல்லாருடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு சார். இதை நம்பி நாங்க எல்லாத்தையுமே இழந்துட்டு உட்காந்துருக்கோம் சார். இது நம்பிக்கை நாங்க இழக்கல. இன்ன வரைக்கும் தான் நாங்க நம்பிக்கிட்டு இருக்கோம். கள்ளச்சாராயம் காய்ச்சறவங்களுக்கு தேடி பிடிச்சு கொண்டு போய் ஒரு 10 லட்சம் கொடுக்கறவங்களுக்கு, இத்தனை வருஷம் 25 வருஷம் உழைக்கிறவங்களுக்கு ஒரு சம்பளம் 4 மாசம் சம்பளம் கொடுக்க துப்பு இல்லைன்னா என்ன இது? யாருக்குமே இங்க சம்பளம் கிடையாது. 25,000 பத்தல. ஏப்ரல் மேக்கு கிடையாது. எல்லாரும் சார்பாவும் தான் நாங்க சொல்றோம். சித்ரா சலோமி அம்மா மேடம் வாங்க. என் பேர் சுதா, கும்பகோணம் கல்லூரி மென்ஸ் காலேஜ். நாங்க வந்து 25 வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கோம். அவ்வளவு வஞ்சிக்கிறாங்க. எங்களுக்கு சம்பளம் கிடையாது. 11 மாசம் தான் சம்பளம். நாங்க எங்க போறது? அரசாங்கம் எத்தனை நாங்க நீதிமன்றம் போறது? நீதிமன்ற அரசாணையம் எங்களை என்ன பண்றது இல்ல, தடுத்து நிறுத்துறாங்க. அப்படியே இந்த போராட்டம் பண்ணாலும் அறவழியில போராட்டினாலும் இது மாதிரி காவல்துறையை வச்சு அராஜகம் பண்றாங்க. எங்களுக்கு எங்க நீதி கிடைக்கு? திராவிட அரசு மாடல் அரசுங்கிறாங்களே, பெண்கள் விடியல் பயணங்கிறாங்களே, எங்களுக்கு எந்த விடியல் இல்ல. நாங்க கடைசியில மரண தண்டனை அடையிற அளவுக்கு இங்க கொண்டு போறாங்க. பாத்துங்க சார். என் பேரு நிர்மல் நிவேதனா. வாலாஜா காலேஜ்ல இருந்து, அறிஞர் அண்ணா காலேஜ்ல இருந்து. நாங்க என்ன இங்க உயிரோட இருக்கணுமா இல்லையானே ஒண்ணுமே புரியலைங்க சார். ஒரு எக்ஸாமா வைக்கிறாங்க. ஒரு எலிஜிபிலிட்டி நாங்க கிளியர் பண்றோம். திரும்ப எக்ஸாம் வச்சு போடுறேன்றாங்க. 20 வருஷமா நாங்க வேலை செய்யறோம். எதை நம்பி வேலை செய்யறோம்? நீங்க வந்து நிரந்தரப்படுத்துவீங்க, ஒரு முன்னுரிமை கொடுப்பீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் நாங்க வந்து இங்க வந்து வேலை செய்யறோம். என்ன யூஸ் எங்களுக்கு சொல்லுங்க? நம்பிக்கை துரோகம் தானே நீங்க பண்றீங்க. வணக்கம் சார். இங்க பாருங்க, கற்றவருக்கு சென்ற இடம்லாம் சிறப்புன்னுவாங்க. இன்னைக்கு கற்றவர்களோட நிலைமையை பாருங்க எவ்வளவு. இத பார்த்தா யாருக்கு கல்வி கற்று எப்படி ஒரு இந்த பதவிக்கு வரணும்னு எல்லாருக்கும் தோணும். ஆசிரியர் சமுதாயம் அடங்குச்சுன்னா நாடே உருப்படி இல்லாம போயிடும். அவ்வளவு தூரம் நாங்க வந்து பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம். எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நாங்க சரிக்கு சமமா பார்த்தோம். எங்களுக்கு ஒரு உரிய சம்பளம் கிடையாது. இந்த மாசம்லாம் இனி சம்பளமும் கிடையாது. எந்த 4 மாசம் இனி அடுத்த ஆர்டர் வர காலேஜ்ல மொத்தத்துல ஸ்டாஃபே கிடையாதுங்க சார். ஜிஏல வச்சு எத்தனை காலேஜ் ரன் ஆயின்னு இருக்கு தெரியுங்களா? ஒரு காலேஜ்லயுமே வந்து HOD கிடையாது. வெறும் ஜிஏல வச்சு ரன் ஆயின்னு இருக்கு. இதுல இந்த முறை இல்ல 10 கல்லூரி இருங்க மேம். எங்ககிட்ட என்ன தகுதி சார் இல்ல சார். ஒரே நிமிஷம் சார். இப்போ புதுசா ஒரு 10 கல்லூரி ஓபன் பண்றேன்னு சொல்லிருக்காங்க. புதுசா ஒரு 10 கல்லூரி ஓபன் பண்றாங்கன்னு இப்ப சட்டசபையில சொல்லிருக்காங்க. எதை நம்பி ஓபன் பண்றாங்க? யாரு இருக்காங்கன்னு ஓபன் பண்றாங்க சொல்லுங்க.
காவல்துறை வந்து எங்களை வந்து எந்த ஒரு செய்தியுமே நாங்கள் அரசுக்கு தெரியப்படுத்துறதுக்கு முன்னாடியே எங்களை வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. நாங்கள் ஒரு இடத்துல கூடி நின்று எங்களுடைய கோரிக்கையை வெளிப்படுத்துறதுக்கு முன்னாடியே காவல்துறை வந்து எங்களை வந்து தடுத்து நிறுத்திடுறாங்க. இப்படி இருக்கும் பொழுது நாங்கள் எப்படி எங்களுடைய செய்திகளை அரசுக்கு தெரியப்படுத்துவோம்? 20 ஆண்டு காலங்கள் எங்களுடைய உழைப்பை, எங்களுடைய இளமைகளை, எங்களுடைய வாழ்வாதாரத்தை எல்லாத்தையுமே நாங்கள் இழந்து நிற்கிறோம். இந்த 3 மாத காலங்கள் எங்களுக்கு ஊதியம் இருக்காது, வேலை இருக்காது. நாங்கள் எப்படி எங்களுடைய குடும்பங்களை நாங்கள் நடத்த முடியும்? இதுக்கு வந்து காவல்துறை வந்து முழுக்க முழுக்க வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டாக தான் பண்ணுறாங்க. எங்களை வந்து நாங்கள் அரசு சார்ந்து இருக்கக்கூடிய நாங்களும் தமிழகத்தில் உள்ள பிரஜைகள் தானே. எங்களுடைய கோரிக்கைகளை சொல்றதுக்கு ஒரு தருணம் கூட அவங்க தர்றது கிடையாது. மக்கள் வளமாகவும் செழிப்பாக வாழ முடியும். கலைஞர் ஆசிரியர்களுக்கு கலைஞர் எப்படி முன்னுரிமை கொடுத்தாரோ, குறிப்பாக தமிழ் படித்தவர்களுக்கு எவ்வளவு முன்னுரிமை கொடுத்தாரோ, அப்படி கலைஞர் என்ற அந்த ஒற்றை புள்ளியை வைத்துதான் எல்லா ஆசிரியர்களும் நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். மதிப்புக்குரிய ஸ்டாலின் ஐயா, முதல்வர்கள் ஐயா எங்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்துவார்கள், எங்களெல்லாம் பணி நிரந்தரம் செய்வார்கள், ஊக்க ஊதியம் கொடுப்பார்கள், ஊதிய ஊதியம் கொடுப்பார்கள். அந்த கோரிக்கை 56 அரசாணை 56 20 நூற்றாண்டுகளாக மாறி மாறி வந்த அரசு எங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை விழுத்து உங்களை எல்லாம் நிரந்தரப்படுத்துறோம்னு சொன்னாங்க.